ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. விவேகமும் துணிச்சலும் மிகுந்த மிதுன ராசிக்காரங்களே, இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 6 மற்றும் 11 செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வந்துடுறாருங்க. லாபாதிபதி ராசிக்கு வர்றது மிகவும் சிறப்பான அமைப்பு. அதே மாதிரி உங்க ராசிநாதனும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு போயிட்டு குருவுடன் இணைவாருங்க. அங்க குரு பகவான் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் அஸ்தங்க நிலையில இருப்பார். சூரியனுடன் அஸ்தங்கமா இருக்கும் பொழுதும் செகண்ட் வீக் நல்ல ஆக்டிவா இருப்பார். இது வரைக்கும் உங்களுக்கு 10ல் இருந்த சனி பகவான் 4ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்த்துருந்த நிலையில உங்க தாயாருடைய ஹெல்த் இஷ்யூயும் சமாளிக்க முடியாம இருந்திருப்பாங்க. இனிமேல் சனி பகவான் வக்கர நிலை பெறுகின்றார். வக்கர நிலை பெற்ற சனி பகவான இந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால உங்க வாழ்க்கை துணைவருடைய ஹெல்த் விஷயத்திலையும் சரி, உங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, பிரச்சனைகள் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு. தனஸ்தானத்தில் குரு பகவானுடன் உங்க ராசிநாதன் சொல்லுவதனால உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்குங்க. நல்ல லாபமும் உண்டு, அதிகார தோரணை உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் புதுசா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க அப்ளை பண்ணுங்க. பயம் எல்லாம் இனிமேல் நீங்கிரும், துணிச்சல் பிறந்துடும். 3க்குரிய சூரிய பகவான் மாசத்தின் பிற்பகுதியில 3ஆம் வீட்டுக்கு போய் கேதுவுடன் இணையதுனால ஒரு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு பிறக்கும். உங்களுடைய மூத்த சகோதரத்தினுடைய ஆதரவு இந்த மாசம் இருக்கு. அதே மாதிரி உங்க அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா உறவுகள் எல்லாம் சிறப்பா இருக்கும். உடன்பிறப்புகளுடைய ஆதரவு இந்த மாசம் அதிகமா இருக்கும். 9ஆம் வீட்டுல இருக்கிற ராகு உங்களுக்கு லாபாதிபதியுடைய சார்பிலே போவாருங்க. ஸோ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராகுவாக மாறுகின்றார். லாபத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்கிறார். லாபாதிபதி உங்க ராசியில இருக்கும்போது லாபம் உண்டு, பாக்கியம் உண்டு, தைரியமும் உள்ளது இந்த மாசத்துல. ஸோ துணிச்சலா நீங்க செயல்படுவீங்க. வெற்றி உங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா இருக்குங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற மாணவர்களும் சரி, ஒரு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு செயலை செஞ்சு நான் இதை செஞ்சு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிரமா முயற்சி செஞ்சாலும் சரி, அதுல கண்டிப்பா வெற்றிங்கிறது நீங்க பெற போறீங்க. இந்த தனஸ்தானத்தில் இருக்கிற குரு ஸ்தான பலம் பெற்று நல்ல ஒரு யோகத்தன்மையை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். திருமண வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்களா? அலைன்ஸ் கண்டிப்பா ரெடி ஆகும். முயற்சியிலிருந்து பின்வாங்க வேண்டாம். நண்பர்கள் ரீதியா இந்த சலசலப்புகள் எல்லாம் அதுவும் கண்ட்ரோல் ஆகும். வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டுரும். வாழ்க்கை துணைவராலையும் உங்களுடைய தாயாராலையும் இந்த மாசம் உங்களுக்கு அனுகூலம் இருக்கிறது. அவங்களால உங்களுக்கு லாபம் இந்த மாசம் இருக்கு. உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியமும் இந்த மாசம் கண்ட்ரோல் ஆயிரும். எல்லாமே சரியாக போகக்கூடிய சூழ்நிலை தான். நீங்க பயம் மட்டும் இல்லாம இருங்க, தைரியத்தை கடைபிடிங்க. தொழில் ரீதியாக நீங்க முயற்சிகள் அதிகமா எடுக்கலாம். கேது பகவான் 3ல் இருந்து வரைக்கும் முயற்சிகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும். இனிமேல் அது முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான சூரிய பகவான் 5 போய் கேதுவுடன் நினையும் போது புதன் உங்க ராசிநாதர் 3ஆம் வீட்டுக்கு போகும்போது புது அதிதி யோகமா மாறுது, நிமிடத்துவம் யோகமா மாறுது. புத்திசாலித்தனமும் விவேகத்துடன் கலந்து தைரியமும் வேகமும் நீங்க செய்து நீங்க வெற்றி பெற போறீங்க. எடுத்த செயலில் வெற்றி, தொழிலில் முன்னேற்றம், வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்துக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நிறைய மிதனராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நீங்க சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இனிமேல் உங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டுருங்க. உங்க ராசிநாதன் புதன் பகவான் இனிமேல் படிப்படியா 2ஆம் வீடு 3ஆம் வீட்டுக்கு போகும்போது கேதுவையும் தாண்டி பூர நட்சத்திரத்துக்கு போவாரு. அதுவும் உங்களுக்கு பஞ்சமாதிபதியுடைய சாரத்துல போகும்போது இன்னும் முன்னேற்றம் உண்டு. ஆனா இந்த மாசம் நீங்க கவனமா இருக்கிறது, குழந்தைகள் விஷயத்தில் கவனமா இருக்கணும். நிம்மதியா தூங்கணும். தூங்குவதற்காக நேரத்தை ஒதுக்கிறீங்க. சுக்கிர பகவான் பலம் இழக்கிறாரு. இந்த மாசம் முழுவதுமே நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் பத்தாது, அப்பப்ப தேவையான ரெஸ்ட் நீங்க எடுக்கணும். குழந்தைகள் விஷயத்துக்கு கவனமா இருக்கணும். உங்க பிள்ளைங்க படிப்பு விஷயத்துக்காகவும் அவங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கினதற்காகவும் நீங்க அதிகமா எஃபோர்ட் போடுவீங்க, அதிகமா செலவு செய்வீங்க. அவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. நினைச்ச உணவெல்லாம் சாப்பிட, ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாம பார்த்துக்குங்க உங்க பிள்ளைங்களை. மற்றபடிக்கு பூர்வீகத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுக்கோசரம் நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க. அதுவும் இந்த மாதம் நடக்கும். அது ஒரு சுமூகமா ஒரு சூழ்நிலையில் முடியும். பெண்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆயிருங்க. ஒருத்தருக்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி நீங்க பண்ணணும். உங்க வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம்.
வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்கு தேவையில்லாத சில செயல்கள் இருந்தால் அதெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணுறது, புதுசாக வீடு ஆல்டர் பண்ணி வேற இடத்துக்கு குடி போகிறது, இது எல்லாமே இந்த மாதத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், சில சுப செலவுகளை கொடுக்கும். தசாபுத்தி சரியில்லாத மிதுன ராசிக்காரங்களுக்கு சில அசுப செலவுகளும் ஏற்படும். கவனமா இருங்க. 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் சந்திராசிரமம் என்பதால அந்த 3 நாட்களும் அடுத்த வருஷத்துக்கு தலையிட வேண்டாம். புதிய ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட வேண்டாம். சண்டை சச்சரவு கண்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். மௌனத்தை கடைபிடிங்க, பஜனை வழிபாடு செய்யுங்க. அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கை செலவுக்கு பணமும் வரும், லாபமும் வரும். அதை சில நேரங்கள்ல அனாவசிய செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மகாலட்சுமி தேவியை இந்த மாசம் நீங்க வணங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமைனா ஒரு வேளை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செஞ்சு மகாலட்சுமியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சஞ்சலம் எல்லாம் நீங்கி முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டவுட் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.